ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அக்கா பொண்ணுக்காக ptronலேருந்து ஃபோர்ஸ் எக்ஸ்டென் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச்சு வித் காலிங் ஃபங்க்ஷனோடு இருக்குது. அதை அன்பாக்சிங் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது மேலே பாக்ஸில் இது தான் இருக்குது, ஃபோர்ஸ் எக்ஸ்டென் என்ன மாடல் அப்படிங்கிறது இது இருக்குதுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, காலிங் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது. மேக்ஸிமம் இதில் எல்லா சென்சர்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சரு, மற்ற SpO2 சென்சரு எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸில் வேறு இதில் என்ன இருக்குங்கிறத அப்படியே செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபுல்லாக வாட்சை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே இப்படி தாங்க இருக்குது. உள்ள ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. வேறு அடுத்து உள்ளே எடுத்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். பாக்ஸ் வேறு கண்டென்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான சார்ஜர். இது யூனிக் சார்ஜரு. இது மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடைக்காது. நம்ம அதனால் பத்திரமா வச்சுக்கணும். இந்த பார்கோடெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதை ஸ்கேன் பண்ணோம்னாவே நமக்கு எல்லாமே அதிலேயே காமிச்சிடும். அதுக்காக தான் ஸ்கேன் இந்த டைப் பரவாயில்ல. இதில் யூசர் மேனுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். வாங்க வாட்ச் ஆன் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே செட் பண்ணியாச்சு, அதனால் இந்த டிஸ்பிளே காமிக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. டச்சு கரெக்டாக, ரெஸ்பான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆப் ட்ராயர் நிறையா இதில் இருக்குது. எது எப்படி வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை டயல் காலிங் ஃபங்க்ஷனு, நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கால் பேசிக்கலாம். இதிலேருந்து கால் பண்ணிக்கலாம். வர கால் அட்டன் பண்ணி டைரெக்டாக நம்ம இதிலேருந்தும் பேசிக்கலாம். இதில் இந்த ஹார்ட் ரேட் சென்சாரு, மற்ற செட்டிங் டைமு எல்லாமே இதில் இருக்குது. நம்ம ஸ்லீப் டைமு, ரன்னிங்கு, நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோமோ எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் இருக்க சென்சார்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேசி எக்ஸாக்டாக இருக்குங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருக்குது. இந்த ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாமே ஓரளவு கரெக்டாக. இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம ஃபுல்லாமே மொபைல்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாமே அதிலேயே தான் இருக்குது. நம்ம என்னென்ன இதில் சேஞ்சஸ் பண்ணனாலும் அதிலேயே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங். ஓகே, தேங்க்யூ.